முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளாக இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் வேணும்னா நீ அழுதுருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், துன்பத்தில் துயரத்தில் தவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது இது அனைத்துக்கும் இன்று இரவோடு இரவாக முடிவு கட்டி நாளை முதல் நீ முகத்தில் சந்தோஷப்பட புன்னகை கொண்டு சிரிக்கும்படி உன் வாழ்க்கையை அழகான பூங்காவனமாக மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு எந்த விஷயத்தையும் அனுபவிக்காமல் சந்தோஷப்படாமல் மகிழ்ச்சி கொள்ளாமலேயே வாழ்க்கையை வாழ்ந்து வீணாக்கிட்ட. இனிமேலாவது மிச்சம் இருக்கும் உன் வாழ்க்கையை நீ கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். இப்போது முதல் இன்று இரவு முதலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறப்போகுது. எந்த விஷயத்தை நினச்சி கண்ணீர் விட்டியோ, எதுக்காக கவலைப்பட்டியோ, அந்த சிக்கல்களையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ என்னை கண்மூடித்தனமாக நம்பலாமே செல்வமே. எதுக்காகவும் கவலைப்படாமல் நீ பொறுமையோடு இருந்தாலே உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். கண்களில் கண்ணீர் வழிந்தோட நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இப்போது நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தீர்மானிச்சிட்டேன். நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உனக்கான நல்வழியை காட்டி நீ என்ன செய்யணுங்கிறதையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன். இப்போதைய தற்போதைய நிலைமை மாறி கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரப்போகுது. உன் நேர்மையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. நான் உன் கூடவே இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு உதவுவதற்காகவே நான் உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வைக்க போகிறேன். எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை அழகாக சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். நடக்குமா நடக்காதா நினச்சி நீ கவலைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கோபத்தை போக்கி உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல வெற்றிகளை உண்டாக்கி தர்றேன். நீ ஆசைப்பட்டது போலவே இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை உண்டாக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் மன மகிழ்ச்சியோட பொறுமையோட இரு. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக தான் மாறப்போகுது. உனக்குள்ள எந்த பயமும் வேண்டாம். வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களுக்கே நீ மனசு உடைஞ்சு போய் வருத்தப்படக்கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ நினைச்ச காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எதை அடைய நினைக்கிறாயோ, எதை பெற நினைக்கிறாயோ, உன்னுடைய இலக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கான செயல்களை செய்ய தொடங்கு. உன் வேலையை நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யும்போது உன்னால் முடியாத காரியத்தையும் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கும். கவலைப்படுறதை நிறுத்திட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை இப்போது நல்ல முறையில் மாற ஆரம்பிக்கும். எந்த காரியத்தையும் நடக்குமோ நடக்காதோ நினச்சி நீ பயப்பட தேவையில்லை. உனக்கான வாழ்க்கை பாதையை வகுத்தவன் நான் அல்லவா? கண்டிப்பா உன்னுடைய சந்தேகங்களை போக்கி உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் சொன்ன என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் மன காயத்தை சரிப்படுத்தி உன் நிலைமையை மாற்ற போகிறேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறுமேன் செல்வமே. நீ மன வலி கொள்ளும் அளவுக்கு உனக்கு மனவேதனையை கொடுத்தவங்களை நினச்சி வருத்தப்படாத. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க கெட்ட மனசுக்கு அவங்களுக்கு கெட்டதே தோணிருக்கு, தப்பு செஞ்சிட்டாங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ இப்படி தான் நினச்சிக்கணும். அவங்க புத்திக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு மனசை லேசாக வச்சுக்கோ. நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் பக்குவத்துக்கும் நான் உரிய பலனை நிச்சயமாக கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் வந்து சேரும்படியும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. என்னதான் எல்லாம் சரியாக நடந்தாலும் உன் மனசில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன்.
ஏதோ உன்னை யோசிச்சு உனக்கே தெரியாம நீ மன வருத்தம் கொள்வதும் எனக்கு புரியுது. இப்போ நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லாமே சரியா நடக்கணும். உன் குடும்பம், குழந்தை எல்லாருமே நல்லபடியா வசதியா வாழ்க்கையை சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும் தானே மனசுல வருத்தப்படுறேன். உன் பயம் நியாயமானதுதான். ஆனா இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாம பயப்படணும்? என் நிலைமை எப்படி ஆகுமோ என்னவாகுமோன்னு இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோடு நீ செயல்பட்டாலே அனைத்தும் உனக்கு சரியாயிடும். உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தி அடுத்தடுத்து பல சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கறேன். எல்லா நம்பிக்கையும் இழந்த பிறகும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை என்னன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கை இழக்க செய்தாலும் கூட, எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவிச்சிருந்தாலும் கூட மறுபடியும் நம்பிக்கையோடு என்னை தானே தேடி வர்ற. இந்த அப்பன் முருகன் ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியாவது உனக்கு வழிகாட்டிடுவேன், நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கண்டிப்பா நான் ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்வேன். நீ பொறுமையா நிம்மதியா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. உன் மன போராட்டங்களை எல்லாம் அறிந்த நான் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ வாய்விட்டு சொல்லாத உன் பிரச்சனைகளையும் கூட நான் உனக்காக தீர்த்து வைக்கிறேன். நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லதாக இருக்குமே செல்வமே. உன் மனசுல இருக்க பாரத்தையும் உன் மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் என் பாதத்துல வச்சிரு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பா உன் நிலைமை மாறும். நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செய்வதற்காகவே இப்போது இந்த இரவு நேரத்தில் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய குறிப்புகளையும் சூட்சுமமாக உனக்கு உணர்த்தும் விஷயங்களையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த நபருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டியோ அவர்கள் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் வரும். நீ சும்மா கவலைப்படாம மனசை நிம்மதியா வச்சுக்கோ. யாமிருக்க பயமேன்ற என்னுடைய வார்த்தைகள் எப்போதும் உன் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நடக்காதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? நடக்காததையும் நடத்தி கொடுக்கதானே உன் அப்பன் முருகன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா வேலைகளையும் நல்லபடியாக முடிச்சு தர்றதுக்காக தான் என் கையில் வேல் கொண்டு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்னு இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக விடியுன்ற நம்பிக்கையோட மன தைரியத்தோட இப்போ நிம்மதியா தூங்கு. வர்றது வரட்டும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற தைரியத்தோட நீ இருந்தீனா நான் உனக்கு துணையா உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். எப்போவுமே நேர்மறையான நல்ல நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு. ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தர்றேன். நமக்கான நிலைமை நல்லபடியாக உயரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு உன் நிலைமையை உயர்த்தி என் அருளால் வெற்றிகள் கிடைக்கும்படி செய்கிறேன். நீ எப்போதும் மனம் தளராதே என் செல்வமே. இந்த முருகன் உன்னுடைய மன குழப்பங்களை போக்கி உனக்கு மன அமைதியை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயமும் நல்லபடியாக உனக்கு நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சிடுறேன். என்ன நடந்தாலும் அது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மையாகவே இருக்கும்ன்றதை நீ நம்பு. உன் வருத்தத்தை போக்கி உன் புலம்பலை நீக்கி உன் வீட்டிலையும் மனசுலையும் மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவம் ஆடும்படி நான் செய்ய போகிறேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நீ போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு வருத்தப்படாதே. எல்லா வகையிலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எது சரியோ அதை நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பானதாக நான் ஆக்கி தர்றேன். நினைக்கிறது ஒன்றா இருந்தால் நடப்பது இன்னொன்னா இருக்கேன்னு நினச்சி மன வருத்தம் கொள்ளாதே. எது உனக்கு சரியான நேரம் என உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும். தாமதமாகும் அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் துன்பம் எதுவாக இருந்தாலும் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் வச்சுட்டீன்னா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன்.
எல்லாத்தையுமே நம்ம தனியாகவே சமாளிக்க வேண்டியதாக இருக்கே நினச்சி வருத்தப்படாத. உன்னுடைய எல்லா செயல்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா செயலிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். இந்த நாள் எப்படி இருக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோன்னு நீ வருத்தப்பட்ட அளவுக்கு இந்த நாள் இல்லை அல்லவா? ஓரளவுக்கு எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக தானே நடந்தது. நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். உன் நம்பிக்கை உன்னை வளர வைக்கும், வாழ வைக்கும். உனக்கு இருக்கும் எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு உன் கஷ்டத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். எத்தனையோ மோசமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வந்த நீ இப்போது இருக்கும் நிலைமையை நினச்சி கலங்கி போகாதே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? கண்டிப்பா உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் வழி செய்வேன். இனிமே உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து அருள் செய்கிறேன்.